தோற்றால் புலம்பாதே, போராடு. கிண்டலடித்தால் கலங்காதே, மன்னித்து விடு. தள்ளினால் தளராதே, துள்ளி எழு. நஷ்டப்பட்டால் நடுங்காதே, நிதானமாய் யோசி. ஏமாந்து விட்டால் ஏங்காதே, எதிர்த்து நில். வெற்றி நிச்சயம். ஒருவரின் தேவையை பொறுத்தே உங்களுடன் உறவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகிறது. தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்து போகும். விழுந்த இலைகளுக்காக எந்த மரமும் விழுந்து விழுந்து அழுவதில்லை. தளிர்களை தந்து மீண்டும் மீண்டும் தன்னம்பிக்கையோடு தலையாட்டுகிறது. தங்களை தாமே நம்பி யாரிடமும் உதவி எதிர்பார்க்காமல் தங்களுக்குத்தாமே உதவிகரமாக இருப்பவர் யாரோ அவரே வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைகிறார். வெற்றி எனும் நெருப்பு உன்னுள் எரிந்து கொண்டே இருந்தால் தோல்வி எனும் தடை உன் முன்னே காணாமல் போகும். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாய் இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான். உலகம் இருக்கு உனக்காக, நீ கவலைப்படுவது எதற்காக? கலங்காதே, எதிலும் தயங்காதே. துணிவு உன்னுடன் இருக்கையிலே, நல்ல பணிவு உனக்குள் பிறக்கையிலே வெற்றி எளிதாகும். அழகாக இல்லை என்று வருத்தப்படாதே. உன் தகுதி உயரும்போது நீ அழகாகத் தெரிவாய். ஆம், அழகாகத் தெரிவாய். உன்னை தேவையில்லை என்று முடிவு செய்தவர்களுக்கு நீ எதைச் செய்தாலும் தவறாகவே தெரியும். ரமண மகரிஷி கூறியது. 1000 பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற நீ நினைத்தால், நீ உழைத்தால் மட்டுமே முடியும். என்றும் உழைத்து கொண்டே இருங்கள். ஒரு சொல், ஒரே ஒரு சொல் ஊசி என சுருக்கென்று தைத்துவிட்டால் அதற்கு பின் நீ சொல்லும் 1000 அன்பு சொற்களுக்கும் முனை மழுங்கி போய்விடும். தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு, துணிந்து போராடு. எவரையும் திருத்த நினைக்காதீர்கள், தோற்றுவிடுவீர்கள். காலம் அவர்களை திருத்திவிடும். இல்லையேல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்தியாவது விடும். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். உங்கள் வேலையை நேசியுங்கள். வெற்றி என்பது நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியிலிருந்து மட்டுமே வருகிறது. நம்ப முடியல அப்படிங்கிற வார்த்தையில மறைந்திருக்கு நெருங்கிய நட்பின் துரோகம். எந்த இடங்களில் நம் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைகிறதோ அங்கிருந்து நாமாகவே ஒதுங்கிக் கொள்வதே நமது கௌரவம். தன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு வாழும் ஒருவனை அவன் மனம் அனுமதிக்காமல் வேறு எந்த ஒரு சக்தியாலும் வீழ்த்தவே முடியாது. பிடித்ததை வைத்து கொள்ளுங்கள், ஆனால் எதையும் பிடித்து வைத்து கொள்ளாதீர்கள். கவனமாக இருங்கள். எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை. எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. ஆம், நிறைய துன்பங்களை சுமந்தாலும் புன்னகைக்க மறந்துவிடாதீர்கள். ஒரு நாளிலே வாடிவிடும் பூக்கள் கூட அழுவதில்லை. சும்மா எதுவும் கிடைக்காது. சுண்ணாம்பு இல்லாமல் சிவக்காது. எடுத்து அடிக்காமல் பறை இசை ஒலிக்காது. பயணம் செய்யாமல் பாதை என்பதே கிடையாது. வழிகள் இல்லா வாழ்க்கை வெற்றியை தொட இயலாது. கவலைகளை கடந்து போ, காலங்கள் உன்வசம். முயற்சிகள் தோற்று போகிறதா? தளர்ந்து விடாதே. கொஞ்சம் வருந்திவிட்டு மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன். விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுப்போகும், நம்பிக்கை இருந்தால். முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கும். போராடி தோற்பதும் வெற்றிக்கு சமம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தால் நலம். முடிந்து விட்டது என பலர் நினைக்கையில் அந்த இடத்திலேயே மீண்டும் உதயமாவதும் வெற்றியின் சிறந்த தொடக்கமாகும். மாளிகையோ குடிசையோ எங்கே வாழ்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை, நாம் யாரோடு சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை. துன்பமும் தோல்விகளும் நாம் விரும்பாமலே நம்மை தேடி வந்ததைப் போல் நாம் விரும்பிய மகிழ்ச்சியும் ஒரு நாள் வந்தே சேரும். நம்பிக்கையுடன் நடைபோடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.